Hi friends, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல ஹோம்மேடா கிறிஸ்டல் மட் ஸ்லைம் தான் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சேனல் பத்தி இன்ட்ரோ듀ce பண்ணிடுறேன். இந்த சேனல் நேம் பாத்தீங்கன்னா BeamNG Motion சொல்லிட்டு கேமிங் சேனல் தான். சோ நிறைய இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா கார் கேமிங் வீடியோஸ் வந்து வரும். ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்கும் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு. சோ கார் கேமிங் மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படினா அதுல இன்ட்ரஸ்ட் இருக்குன்னா மறக்காம இந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்க. டெய்லியுமே பாத்தீங்கன்னா இன்ட்ரஸ்டடான கார் கேமிங் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. நானுமே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா இந்த சேனல் பாப்பேன். ஏன்னா வந்து அந்த கார் வேகமா போயிட்டு அப்படியே பள்ளத்துல விழுந்து எந்திரிக்கிறது இந்த சீன்லாம் அந்த வீடியோல பாக்கும்போது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நேற்று கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ என்னோட ரிலேட்டிவ் சேனல் தான். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எனக்காக பாருங்கள், பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து கிறிஸ்டல் ஸ்லைம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் கிளியர் க்ளூ எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ க்ளூ வேணுமோ அவ்வளோ க்ளூ வந்துட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் அதிகமாகவே தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கலரிங் ஆட் பண்ண போகிறோம். கலரிங்க்கு வந்து நான் ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணுறேன். ஃபுட் கலர் வந்துட்டு ஸ்கை ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் ஆக்டிவேட்டருக்காக பார்த்திங்கன்னா நான் போரக்ஸ் ஆக்டிவேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். போரக்ஸ் எல்லாமே பண்ணலாம், பட் போரக்ஸ் ஆக்டிவேட்டரில் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் வந்துட்டு போரக்ஸ் ஆக்டிவேட்டரில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த போரக்ஸ் ஆக்டிவேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் ஃபர்ஸ்ட்டே வந்து கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ண அப்படியே நம்மளுக்கு வந்துட்டு ஸ்லைம் ரெடி ஆகிடும். ஸோ ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரெடி ஆனிச்சு. கிறிஸ்டல் ஸ்லைம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கணும்னா கொஞ்சம் போரக்ஸ் வாட்டர் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி கிறிஸ்டல் ஸ்லைம் மாதிரி கிடைக்கும். நம்ம நார்மல் ஸ்லைம் வந்துட்டு நிறைய பண்ணியிருக்கோம், பட் கிறிஸ்டல் ஸ்லைம் வந்துட்டு பண்ணலை. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா போரக்ஸை கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணிவிட்டு ஜாஸ்தியாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட ஃபுட் கலர் சேர்த்து நான் வந்து கிறிஸ்டல் ஸ்லைம் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு இப்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஸ்லைம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் என்னென்னா கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சு கையில். ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படியே ஹார்டாக இருக்க மாதிரியும் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணலாம்னா இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம லைட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த ஹார்ட்னஸ் இல்லாமல் லைட்டாக கிடைக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்துட்டு நான் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில். இப்போ இதை தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சமாக எடுக்க என்னாச்சுன்னா அப்படியே கொஞ்சம் வழுவழுன்னு கிடச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ ஆனால் இது வந்து கிறிஸ்டல் ஸ்லைம் தான், பட் ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருந்துச்சு, அதே மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த தண்ணியில் போட்டு எடுத்துட்டதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் வலுவழுப்பாகவும் கையில் ஒட்டாமையும் இருந்துச்சு. ஸோ விளையாடுறதுக்கு நல்லா இருந்துச்சு. கடையில் வாங்குகிற கிறிஸ்டல் ஸ்லைம் மாதிரியே இருந்துச்சு. கிறிஸ்டல் மட் ஸ்லைம் இருக்கும்ல அதே மாதிரியே இருந்துச்சு. ஸோ நான் நிறைய மட் ஸ்லைம் வந்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அந்த மட் ஸ்லைம்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து பிரிக்கும் போது கூட அப்படியே உடையிற மாதிரி இருக்கும், ஆனால் விளையாடுறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்லைம் தான் நம்ம இன்றைக்கி மேக் பண்ணியிருக்கோம். ஃபுட் கலர் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம வேறு வந்து பெயிண்டிங் பண்ணியிருந்தோம்னா பெயிண்ட் கலர் ஆட் பண்ணியிருந்தோம்னா கலர் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கிளியராக இருக்காது. ஸோ அதனால் ஃபுட் கலர் ஆட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்துட்டு கிறிஸ்டல் மட் ஸ்லைம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ விளையாடுறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த ஸ்லைம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். போரக்ஸ் இல்லாமல் நான் நிறைய ஸ்லைம் கண்டிப்பாக மேக் பண்ணி காமிக்கிறேன். நிறைய சேலஞ்சிங் வீடியோஸும் எனக்கு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்து ரெடி பண்ணி காமிக்கிறேன். இன்றைக்கி காலையில் ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டிருப்பேன் நம்ம கிராஃப்ட் தமிழ் சேனலில். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் அந்த BeamNG கேமிங் சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்லைம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லைம் ஹோம்மேட் ஸ்லைம் வீடியோ அண்ட் வந்து கிராஃப்ட் வீடியோ எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபன் மிக்சிங் சேனலில் கொஞ்சம் நாளாகவே வீடியோ அப்லோட் பண்ணலை. ஸோ ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 2 சேனல்லையும் 3 சேனல்லையும் வந்துட்டு கரெக்டாக எனக்கு டெய்லியும் மேனேஜ் பண்ண முடியல. அதனால் வந்து கிராஃப்ட் தமிழ் சேனலில் வந்துட்டு நம்ம வீடியோ ஒழுங்காக போட முடியல. அதனால் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம கிராஃப்ட் தமிழ் சேனலில் இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் வந்து நான் நிறைய போடுறேன். ஃபன் மிக்சிங் சேனலில் அப்பப்போ உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை.